அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு சீனிவாசன் ஓசூர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எனது கேள்வி பிளானட் எக்ஸ்டென்ஷன் பற்றியது. ஒவ்வொரு கிரகத்தின் தசாவும் கிரக நீட்டிப்பு மூலம் பகுப்பாய்வு செய்வதற்கு இதை நான் கற்றுக்கொண்டேன். தசையின் மூன்றில் ஒரு பங்கு கிரகத்தின் நட்சத்திராதிபதி மூலம் அறிய முடியும். கிரகத்தின் சப்ளாட் 2வது 1/3, சப்ளாட் 3வது 1/3. மேலே உள்ள மூன்று பிரிவுகளில் ஒவ்வொன்றும் ஒன்றிலிருந்து அடுத்ததாக ரத்து செய்யப்படாவிடின் அவ்வாறான நிலையில் இது மொத்த தசா காலத்தில் 1/3 காலமா அல்லது 3 புத்திகளாக 9 புத்திகளில் 1/3 காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? உதாரணமாக ராகு திசைன்னு எடுத்துக்கொள்வோம். முதல் மூன்று புத்திகள் கிட்டத்தட்ட 8 வருடம் நடக்கும். 18 வருடத்தில் 1/3 = 6 வருடமே அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது என்னன்னா, நட்சத்திரம் முதல் பகுதி, உபநட்சத்திரம் 2வது பகுதி, உபநட்சத்திரம் 3வது பகுதி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து எக்ஸாக்டாலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்கலை அப்படின்னா, உதாரணத்துக்கு நட்சத்திரம் 2 காமிக்குது, உபநட்சத்திரம் 4 காமிக்குதுன்னா, இந்த 2 நாளும் ஒரே நேரத்தில் வேலை செஞ்சிடும். அப்போ முதல் பகுதி இயங்கும் போதே 2வது பகுதி இயங்கிடும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பாவத்தை காமிக்குது. உபநட்சத்திரம் அதுக்கு சாதகமாக இருந்தால் அது வந்து ரெண்டுமே ஒரு சாதகமாக இருந்தால் என்ன, அந்த பாவத்துக்கு 1, 5, 9 அல்லது 3, 11 அப்படி இருக்கும்போது அது ரெண்டுமே அப்படியே உங்களுக்கு ஒரே நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நட்சத்திரம் என்ன காமிக்குது? 4வது வீட்டை காமிக்குது. உபநட்சத்திரம் 5வது வீட்டை காமிக்குதுன்னா நட்சத்திரத்துக்கு உபநட்சத்திரம் ஆப்போசிட்டாக போயிடுச்சு, வேறு அணியாக போயிடுச்சு. இப்போ 4ஆம் பாவத்தை 5ஆம் பாவம் தடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது. அதனால் இந்த 4ஆம் பாவம் என்பது 80% வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 5ஆம் பாவம் 20% வேலை செய்யும். அதாவது நட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் நீங்கள் 100% அப்படின்னு கால்குலேட் எடுத்தீங்கன்னா, இல்லை நீங்கள் 1/3 பார்க்கும்போது கிட்டத்தட்ட நட்சத்திரம் பெரும்பாலான பகுதி 70, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே நட்சத்திரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உபநட்சத்திரம் வேலை செய்யும். அந்த உபநட்சத்திரத்துக்கு சாதகமாக உபநட்சத்திரம் இருந்தால் அது இன்னும் அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா, இந்த உபநட்சத்திரம் என்பது வேகமாக செல்லக்கூடிய கிரகம். அதாவது சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த மாதிரி கிரகத்துக்கு, சூரியன் இந்த கிரகத்துக்கெல்லாம் சப்ளாடுங்கிறது பெரிய அளவுக்கு வேலை செய்யலை. குரு, ராகு, கேது இந்த கிரகத்துக்கு மட்டும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு, ராகு, கேது, சனி இந்த 4 கிரகத்துக்கும் உங்களுக்கு அந்த சப்ளாடுங்கிறது கடைசியில் வேலை செய்யுது. இதை புத்தியாக எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்ம நட்சத்திரம் காட்டிய பாவத்துக்கு உபநட்சத்திரம் 4வது பாவமாக இருந்தால் நட்சத்திரம் 30% இயங்கி அப்புறம் துண்டிக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் உபநட்சத்திரம் இயங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நட்சத்திரத்தோட பார்ட் 30%, உபநட்சத்திரத்தோட பார்ட் வந்து உங்களுக்கு 70% அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் வந்து 10வது வீட்டை காமிக்குதுன்னு வச்சிங்களேன். அதாவது நட்சத்திரம் வந்து 8வது வீட்டை காமிக்குது, உபநட்சத்திரம் 5வது வீட்டை காமிக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ 8லேருந்து நீங்கள் 5வது வீட்டை கால்குலேட் பண்ணும்போது 10வது பாவமாக வரதால இந்த 8 வந்து நீண்ட காலம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் 5ஆம் பாவம் வேலை செய்யும். அப்படின்ற மாதிரி நீண்ட காலம்னா அந்த நட்சத்திரத்துக்கும் உபநட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கால 100% அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 70% நட்சத்திரம், 30% உபநட்சத்திரம். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொடுப்பனையும் தசா புத்தியும் அப்படிங்கிற புக்கில் நான் வந்து பாவ தொடர்பு என்றால் என்ன அப்படிங்கிற ஆர்டிக்கிள் இந்த புத்தகத்திலே ரொம்ப முக்கியமான பகுதி. அதாவது இது வரைக்கும் நடத்தின எல்லா புத்தகத்தில் ரொம்ப ஹைலைட்டாக உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கொடுப்பனை தசா புத்தியில் 131வது பக்கத்தில் ஒரு ஆர்டிக்கிள் ஆரம்பிப்பேன், பாவ தொடர்பு என்றால் என்னன்னு. அதில் போய் பார்த்தீங்கன்னா 135வது பக்கத்தில் விதி 1, விதி 2, விதி 3, விதி 4ன்னு ஒரு 4 ரூலை வந்து நான் கொடுத்துருப்பேன். அதை பொறுமையாக படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இது வரைக்கும் இருக்கிற எல்லா புத்தகத்துடைய கருத்துக்களையும் ரொம்ப முதன்மையான கருத்துன்னா அந்த பேஜ் தான். அதுதான் அந்த பாவ தொடர்பு என்றால் என்னன்னு போட்டிருப்பேன், தெளிவாக கொடுத்துருக்கேன். அதை வந்து அழகாக தெளிவாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம். இது 1/3 அப்படின்னு நம்மளா போட்டுக்கிறது இல்லை. நட்சத்திரம் காட்டிய வீட்டிற்கு உபநட்சத்திரம் எத்தனையாவது வீடு அது அப்படியே தெளிவாக வந்து 140வது பக்கத்துலேயே நான் கொடுத்துருப்பேன். நான் அது அதே கொடுப்பேன் இந்த தசாபுத்தியம் புக்கில். அதை பார்த்தீங்கன்னா நம்ம போதும் சார்.